தேவனுடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தியை வெளியிலிருந்து கேட்கின்ற யாவருக்கும் தேவனுடைய ஒரு உன்னதமான ஒரு விடுதலை உண்டாவதாக. நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுப்பாராக. கடனிலும் கஷ்டங்களிலும் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் உதவிக்கரத்தை நீட்டுவீராக. பிள்ளைகளாக குடும்பங்களாக ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் உதவி செய்வீராக. பாவத்திலும் சாபத்திலும் விழுந்திருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து பரிசுத்த ஜனமாய் கூட்டமாய் நீர் மாற்றுவீராக. எல்லாம் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி நடக்கட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6வது வசனம். உங்களை உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டினுடைய நிருபங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதின 2வது நிருபம் 1வது அதிகாரத்தில் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபையின் விசுவாச குடும்பத்தார்களே, இன்று நாம் கேட்க இருக்கும் செய்தி மிகவும் ஒரு கடினமான, அதே சமயம் மிகவும் ஆறுதல் தரும் வார்த்தையாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகம் பாடுகளும் உபத்திரவம் நிறைந்திருக்கிற ஒரு உலகம். யாரும் சந்தோஷமா வாழ முடியாது. யாரும் சந்தோஷமா வாழ முடியாது. பணம் வச்சிருக்கிறவங்க ஒரு மாதிரி வெளி தோற்றத்தை காட்டுவாங்க. உயர்தர வஸ்திரங்களை உடுத்துவதற்கும் உல்லாசமான வாழ்க்கை வாழுவதற்கும் தங்களுக்கு இருக்கிற பணத்தை பயன்படுத்தி கொண்டு ஏழைகள் முன்பதாக, கஷ்டப்படுவர்களுக்கு முன்பதாக நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று என்ன செய்வாங்க? ஒரு மாய தோற்றத்தை காட்டுவார்கள். நடுத்தர குடும்பத்தினரும் அப்படியே, ஏழையாய் இருக்கிறவர்களும் அப்படியே. தங்களுக்கு ஏதோ ஒரு வழியிலே இந்த உலகத்தின் பிரகாரமாக தங்கள் மனதில் தோன்றினவைகள் கிடைக்கும் போது அது நிமித்தம் நாங்கள் சந்தோஷமா தான் இருக்கிறோம், நாங்க நல்லா தான் இருக்கிறோம், அப்படி எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கூப்பிட்டு விசாரித்து பார்த்தால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பாடுகளும் உபத்திரவும் இருக்கத்தான் செய்யும். கஷ்டங்களும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்யும். கண்ணீரும் புலம்பலும் இருக்கத்தான் செய்யும். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10-15 நாட்களாக ஒவ்வொரு நாளும் 300 நபரு 350 நபருக்கு மேல போன் பண்ணி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எங்க கிட்ட கேட்கும் பொழுது, ஒவ்வொருத்தருடைய ஜெப குறிப்பை நீங்கள் பரிசோதித்து பார்த்தால் ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கை அவர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள், அல்லது சிலர் பண வசதியிலே ரொம்ப கூடுனவங்களா இருக்கிறாங்க, சம்பளம் வாங்குறதுல விஷயத்துல பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கையில பார்த்தா நல்லா பெரிய குடும்பமா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய காரியங்களை விசாரிக்கும் பொழுது அவைகள் எல்லாம் பெரியதாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறியவைகளாக, குறுகி போனவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே சந்தோஷத்தை அடைவதற்கு, சமாதானத்தை அடைவதற்கு, ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்கு, இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு பல வழிகளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவைகள் யாவும் அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ ஆறுதலையோ கொடுப்பது இல்லை. மாறாக
தொடர்ந்து தொடர்ந்து வேதனையும் பாடுகளையும் உபத்திரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் சொல்லுவார்கள், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். காரணம், என் குடும்பத்தில் தீராத கஷ்டம் இருக்கிறது. அரசாங்க பரீட்சை என் பிள்ளை முயற்சி பண்றா, ஐயா நீங்க ஆண்டவர்கிட்ட இயேசு கிட்ட ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு அந்த பரீட்சையில நல்ல மார்க் எடுத்து அந்த அரசாங்க வேலை கிடைச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு வேலை கிடைப்பதினாலோ ஒரு வருமானம் கிடைப்பதினாலோ அல்லது நிரந்தர வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அரசாங்க வேலை நிரந்தர வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க, நினைச்சுக்கிட்டு அது எனக்கு சந்தோஷம் தரும் என்று நம்புகிறார்கள். ஆனா இந்த உலகத்தில் எத்தனையோ பேரை போய் தேடி பாருங்க, நல்ல வேலை நல்ல வருமானம் இருக்கு, ஆனா குடும்பத்தில் என்ன இருக்காது, நிம்மதி இருக்காது. அரசாங்க வேலை கிடைச்சிரும், அரசாங்க உத்தியோகம் பார்ப்பாங்க, சிலர் அரசாங்க உத்தியோகத்தில் ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் நீங்க பரிசோதித்து பாருங்க, வாழ்க்கையில தீராத கஷ்டம் இருக்கு, தீராத பாடுகள் இருக்கு, வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் இருக்கு. நல்லா சம்பாதிச்சோம்யா, நல்லா இடங்கள்லாம் வாங்கி போட்டோம்யா, நல்ல வீடெல்லாம் கட்டிட்டோம்யா, நல்ல கார் பங்களாலாம் நாங்க வச்சிருக்கிறோம், ஆனா என்ன இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அழுகுறாங்க. நாங்க உழைக்கும் போதும் நாங்க வேலைக்கு போகும்போதும் கணவனும் மனைவியா நாங்க எங்க வாழ்க்கையை நடத்தும் போது நாங்க நல்லா தான் இருந்தோம். ஆனா எப்பொழுது எங்கள் பிள்ளைகள் பெற்று இந்த பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல முன்னேறி போகும்போது அதுல நாங்க தோத்து போயிட்டோம்யா. நாங்க ஆண்டவருக்குள்ள நல்ல நம்பிக்கையா இருந்தோம், ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்தோம், எங்களை வளர்த்த விதம் நன்றாய் இருந்தது. ஆனால் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல என்ன செஞ்சிட்டோம், தவறி போயிட்டோம். இப்ப எங்க நிம்மதி கெட்டு போனதுக்கு காரணம் எங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. குடி போதைக்கு அடிமையாகி பைக்கை வேகமா ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி மகனுடைய கால் வெட்டப்பட்ட நிலைமையில ஒரு அன்பு தாயார், விசுவாச தாய் போன் பண்றாங்க. அந்த போதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, கஞ்சாவோ ஏதோ ஒண்ணு போதை பொருள், அது எங்க கிடைக்குமோ அங்க தேடி போய் வாங்கிட்டு வந்து போதையை போட்டு பயங்கரமா குடும்பத்துல சேட்டை பண்றது. கால் கிடையாது, கால் வெட்டி ஆக்சிடென்ட் ஆகி முடிஞ்சு. அந்த நொண்டி 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 பசு பிடிச்சி போய் அது எங்க அந்த போதை பொருள் கிடைக்குமோ அதை கண்டுபிடிச்சு வாங்கி வந்து அதுல சமாதானம் கிடைக்கும்னு நம்பி செய்யறாங்க. ஆனா அதனால குடும்பத்திற்கு சமாதானமா கிடையாது. போதை பொருள் உட்கொள்கிறவர்கள் தங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சமாதானம் கிடைத்ததாக எண்ணிக்கொண்டு அதை செய்கிறார்கள். ஆனால் பெற்றெடுத்த தாய் கண்ணீர் வடிக்கிறாங்க, தகப்பனார் வேதனைப்படுறாங்க, குடும்பத்திலே உடன் பிறந்திருக்கிற சகோதரிமார்கள் வேதனைப்படுறாங்க. என் கூட பிறந்தவன் இப்படி போதைப் பொருள் பயன்படுத்தினா என்னை யார் திருமணம் பண்ணுவா, எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், அப்ப என் குடும்பத்தில் இருக்கிறவர்களே என் திருமணத்திற்கு தடையாய் இருக்கிறார்கள் என்று போன் பண்றாங்க, வேதனைப்படுறாங்க. அப்ப ஆண்டவர் ஆவிக்குரிய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டு பிதாக்குமாரன் பரிசுத்தாவினால ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு திருச்சபை என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபையிலே உறுப்பினர்களாக கூடி வந்திருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் பல்வேறு வகையிலே நான் சொல்லி வந்த காரியங்களிலே ஏதாவது சமாதான குறைவு இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், மனதிலே பயங்கரமான கவலைகள் இருக்கலாம், பயங்கள் கூட இருக்கலாம். எல்லா விதமான காரியங்களையும் அறிந்திருக்கிறவர் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் வாசித்த இந்த 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி அங்கே 2 வித கூட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது. 2 வித கூட்டத்தை பார்க்க முடிகிறது. பொதுவாக நம் கையில் ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்து கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆதி முதல் முடிவு வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் 2 கூட்டங்களாய் காணப்படும். நீதிமான் என்று சொன்னால் துன்மார்க்கன், பரிசுத்தவான் என்று சொன்னால் அசுத்தவான், விசுவாசி என்று சொன்னால் அவிசுவாசி, நன்மை செய்கிறவர்கள் என்று சொன்னால் தீமை செய்கிறவர்கள், நல்லவர்கள் என்று சொன்னால் கெட்டவர்கள். இப்படி பைபிள்ல என்ன செய்யப்பட்டிருக்கும், பிரித்து காண்பிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அப்படித்தான் இன்றைக்கு நீங்கள் வாசித்த இந்த வசனத்திற்குள்ளே உபத்திரவப்படுத்துகிறவர்கள் ஒரு கூட்டமாக, உபத்திரவப்படுகிறவர்கள் மற்றொரு கூட்டமாக இந்த வசனம் வேறு பிரித்து காண்பிக்கிறது. அல்லேலூயா.
அதிலோடு கூட 2 நபர்களை காட்டுகிறது. ஒன்று ஆண்டவரை குறித்தும் மற்றொன்று ஊழியக்காரர்களை குறித்தும் காண்பிக்கப்படுகிறது. அப்ப இதிலே இந்த வாசித்த வசனத்திலே 4 விதமான நபர்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று ஆண்டவரை குறித்து, மற்றொன்று ஆண்டவர் மூலமாய் ஏற்படுத்தப்பட்ட தேவ ஊழியர்களை குறித்து, மூன்றாவது உபத்திரவப்படுத்துகிறவர்களை குறித்து, நான்காவது உபத்திரவப்படுகிறவர்களாகிய உங்களையும் என்னையும் குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்ப அவைகளிலே நாம் 2 கூட்டங்களை மாத்திரம் நாம பார்ப்போம். ஒன்று நம்மளை உபத்திரவப்படுத்துகிறவங்க, ரெண்டாவது நாம தான் உபத்திரவப்படுகிறவர்களாகிய நாம. இந்த 2 கூட்டத்தை மாத்திரம் நாம் என்ன செய்வோம்? வேறு பிரித்து பைபிள் முழுசும் என்ன இருக்கு அப்படின்னு நாம் ஆராய்ச்சி செய்வோம். அதன் மூலமாக தேவன் நமக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த 2 கூட்டத்தாரையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். 2 கூட்டத்தாரையும் ஆண்டவர் பார்க்கிறார். எந்த கூட்டம்? உபத்திரவப்படுத்துகிற கூட்டத்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். உபத்திரவப்படுகிறவர்களையும் கர்த்தர் என்ன செய்றாரு? கவனிக்கிறார். கஷ்டப்படுறவங்களையும் கர்த்தர் கவனிக்கிறார். யாரு கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ அவர்களையும் கர்த்தர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப உங்களுக்கு தெரியும், சும்மா நீங்க செல்போனை வாங்கி வச்சு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருங்க. உங்களுடைய நண்பர்களோ சொந்தங்களோ பந்தங்களோ யார்கிட்டே போன்ல பேசிக்கிட்டு இருங்க. சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு மெசேஜ் வரும், உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகும். நீங்க என்ன செய்யலாம்? லோனு வாங்கிக்கலாம். கார் லோனு, பைக் லோனு, வீட்டு லோனு, ஏதாவது எஜுகேஷன் லோனு, ஏதாச்சும் ஒன்று சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வரும், தானாவே வரும். அப்ப அந்த மெசேஜை பார்த்த உடனே நமக்கு குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தின் நிமித்தம் நமக்கு ஆசை வரும். சரி ரைட்டு, நம்ம ஏதாவது கடன் வாங்கி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை நம்ம மாற்ற முயற்சி பண்ணுவோம். நாம் அதுக்கடுத்து வேலையை சம்பாதிக்கும் போது நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ உதாரணம், ஒரு ஹோட்டல் கடையை போடுவோம். லோனை வாங்கி ஒரு கடையை வாடகைக்கு பிடிச்சு நினைச்சுவோம், ஒரு ஹோட்டல் கடையை போடுவோம். ஒரு நாளைக்கு வருமானம் 5000, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1.5 லட்சம் இப்படின்னு நம்ம மனசு தோணும். அப்போ நம்ம லோன் வாங்குறோம் எவ்வளவு? மாதம் நம்ம ஒரு 10,000 அடைச்சிட்டு வந்தா இத்தனை மாதத்துக்குள்ளே நம்முடைய லோனை என்ன செய்யலாம்? அடைச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்லுகிற இந்த கதையை போல உங்களுக்கு பல்வேறு வகையிலே உங்களுக்கு என்ன செய்யும்? ஆசைகள் தோன்றும். எதன் மூலமா? சம்பந்தமே இல்லாமல் உங்கள் பேங்க் மூலமாக வந்த மெசேஜ் மூலமாக என்ன செய்யும்? இது தோணும். வச்சுங்களேன். அப்ப நீங்க சும்மா தான் இருந்தீங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? சும்மா தான் இருந்தீங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து அந்த மெசேஜுக்கு நீங்க ஆசைப்பட்டு கீழ்ப்படிஞ்சு நீங்க என்ன செய்றீங்க? உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் பேங்க்ல காட்டி என்ன செய்றீங்க? லோனா வாங்குறீங்க. வச்சுங்களேன். லோனை வாங்கினதுக்கு பிறகுதான் இருக்கு வேடிக்கை. லோனு கொடுக்க முன்ன சார் 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 எம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. லோனை நாம வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை சார் சார் மேடம் அப்படின்லாம் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. லோனை கெட்ட 1 மாசம் நீங்க தவணை நீங்க கெட்டல அப்படின்னா வாயிலிருந்து பல்வேறு வகையான கெட்ட வார்த்தைகள் என்ன செய்யும்? தரக்குறைவான வார்த்தைகள், மரியாதை இல்லாத வார்த்தைகள் என்ன செய்யும்? மனதை காயப்படுத்துகிற புண்படுத்துகிற வார்த்தைகள் என்ன செய்யும்? வரும். யானை செவனேன்னு இருந்தேன், நம்ம பாஷையில சொன்ன அப்படித்தானே சொல்லுவோம். நான் சும்மா இருந்தேன், தேவையில்லாம ஒரு மெசேஜ் வந்துச்சு. என் குடும்ப கஷ்டம் தாங்க முடியாம நான் ஏதோ முயற்சி எடுக்கிறேன்ற பேரில், அல்லது என் வீட்டுக்காரர் சொல்லுவாங்க சில பேர், என் வீட்டுக்காரர் லோனா வாங்கி வச்சதுனால என் குடும்பம் இவ்வளவு கஷ்டப்படுது, என் வீட்டம்மா இப்படிலாம் சொன்னதுனால நான் போய் என்ன செஞ்சேன்? கடனை வாங்கினேன், இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? கடனாளியா கஷ்டப்படுறவனா நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு என்ன செஞ்சிருது? இந்த சின்ன சின்ன குறு செய்திகள் நம்மளை என்ன செய்கிறது? உபத்திரவத்துக்குள் தள்ளி விடுகிறது. இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் வந்தது. சின்ன சின்ன காரியங்கள் சம்பந்தமே இருக்காது. நகை கடையிலிருந்து மெசேஜ் வரும், எவ்வளவு உங்களுக்காக டிஸ்கவுண்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு வரும். ட்ரெஸ் கடையிலிருந்து வரும், சில நேரம் ஹோட்டல்கள் இருந்து சாப்பாடு கடையிலிருந்து வரும், சில நேரம் கார் வாங்குற விஷயத்துக்கு வரும், சில நேரம் பைக் வாங்குற விஷயத்துக்கு என்ன செய்யும்? வரும். இஎம்ஐ போட்டுக்கோங்க 0% அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த லோன்ல நீங்க பைக்கோ காரோ எடுத்துட்டீங்க, அல்லது வீடு கட்டுற விஷயத்துக்கு நீங்க லோன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லோனை கட்டி முடிக்கும் போது நீங்க கடைசியா போய் பாருங்க, எக்ஸ்ட்ரா 50,000 இருந்து 1 லட்சத்துல இருந்து 5 லட்சத்துல இருந்து 10 லட்சத்துல இருந்து நீங்க கட்ட வேண்டிய நிலைமை வரும். அப்படி வரும். முதல்ல சொல்ல மாட்டாங்க, நீங்க இப்படி வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா முடிக்கும் போது
அந்த க்ளோஸ் பண்ணும்பொழுது நீங்க எவ்வளவு பணம் கெட்டுனீங்கன்னு போய் பார்த்தா 5 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா, 50,000 ரூபா அப்படி என்ன செய்வீங்க? பைக்குக்கோ காருக்கோ வீடுக்கோ என்ன செய்வீங்க? நீங்க கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். கட்டினா தான் பேங்கை க்ளோஸ் பண்ணுவான், என்ஓசி கிடைக்கும். இல்லைன்னா என்ன செய்யாது? கிடைக்காது. பேங்கினுடைய கண்ட்ரோல்லையே உங்களுடைய பைக்கும் உங்களுடைய காரும் உங்களுடைய வீடும் அப்படியே கிடக்கும். எப்போ அந்த பணம் கொடுக்குறீங்களோ அப்பதான் என்ஓசி கிடைக்கும், அப்பதான் நீங்க விற்க முடியும். அப்ப ஏற்கனவே உபத்திரவத்துக்குள் இருந்த உங்களை மென்மேலும் உபத்திரவப்படுத்துவதற்குத்தான் உலகத்திலே பல்வேறு வகையான திட்டங்கள் தீட்டப்பட்டு உங்களுக்கு பின்ன ஒரு வலு சர்ப்பத்தை போல கொத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. இருக்கிறீங்களா? அப்ப உபத்திரவப்படுத்துகிற ஒரு கூட்டம், உபத்திரவப்படுகிற ஒரு கூட்டம், கஷ்டப்படுத்துகிற ஒரு கூட்டம் வெளியில் இருக்கிறது. கஷ்டப்படுகிற கூட்டமாகிய நாம் ஆண்டவருக்குள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவன் இதை 2 வரையும் பார்க்கிறாரு. நீதியை நிலைநாட்ட விரும்புகிறார், பிரதிபலனை கொடுக்க விரும்புகிறார். உபத்திரவப்படுகிற கஷ்டப்படுற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நல்ல ஆறுதலை கொடுப்பார், இளைப்பாறுதலை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், தேவ ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஐஸ்வர்யங்களை கர்த்தர் நினைச்சுவாரே கொடுப்பார். அல்லேலூயா. அதற்கு மாறாக நம்மளை கஷ்டப்படுத்துகிற, நம்மளை உபத்திரவப்படுத்துகிற, நம்மளை நெருக்கி தள்ளுகிற, நம்முடைய மனதை காயப்படுத்துகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீதியான தண்டனையை ஆண்டவர் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். பைபிள் அதற்கு சாட்சியாகி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்கு நீதியான ஆறுதல், அவர்களுக்கு நீதியான தண்டனை. நமக்கு நீதியான ஆசீர்வாதம், அவர்களுக்கு நீதியான சாபங்கள் வரும். அல்லேலூயா. அதனால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் கர்த்தரால், கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறீர்கள். உங்கள் கஷ்டங்களை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். உங்கள் கஷ்டங்களுக்கு நிச்சயமாக பிரதிபலனை கொடுப்பார். தொடர்ந்து வார்த்தையை கேட்போம். அப்ப நாம் தேவன் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவன் என்று யார் என்று புரிந்து கொள்ளணும். தேவன் யார் என்றால் அவர் நீதி உள்ள தெய்வம். அல்லேலூயா. யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். நீதி செய்கிற தேவன். நம் உலகத்தில் நிறைய அநியாயம் நடக்கிறது. அநியாயம் செய்கிறவர்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள், அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் பணம் பலம் படைத்தவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமே இல்லாமல் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து, பிறரை ஏமாற்றி கெடுத்து தங்கள் வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கிறாங்க? உயர்வுக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. ஏமாத்தி வேலை வாங்குறாங்க, ஏமாத்தி பணம் பெறுகிறார்கள், லஞ்சம் ஏமாத்தி பெறுகிறார்கள். நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், முடிச்சு தந்தேன் அப்படி நினைச்சாங்க. தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த முயற்சி செய்கிறாங்க. ஆனால் சத்தியத்துக்காக நிற்கிறவர்கள் துன்பப்படுகிறவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அநியாயம் செய்யறவன் வளர்றாயா, சத்தியத்துக்காக நிற்கிற நாங்கள் துன்பப்படுகிறோம். எத்தனை பேர் அப்படி கஷ்டப்படுறாங்க. அல்லேலூயா. ஆனால் பைபிள், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்திய வசனங்கள் ஒரு உண்மையை சொல்லுகிறது, அதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது. தேவன் நீதிபரராய் இருந்து கொண்டிருக்கிறார். தேவன் நீதி உள்ளவராய் இருந்து கொண்டிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக, கஷ்டப்படுகிற சத்தியத்துக்காய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அவர் நீதி செய்வார். மனுஷர்கள் நீதியை வளைக்கலாம். எப்படி? நீதியை தன் பக்கம் திருப்பலாம். நீதி என்ன பக்கலாம்? பொய்ய உண்மையா மாத்தலாம், பொய்ய உண்மையா மாத்தலாம். நான் சொல்றதுதான் சரி, நான் சொல்றதுதான் உண்மை. பொய்யை சொல்லி சொல்லி உண்மையை மறைக்கலாம், பொய்யை சொல்லி சொல்லி உண்மையை கொலை செய்யலாம். ஜனங்கள் மத்தியிலே தன்னை நல்லவனாக காண்பிப்பதற்கு தொடர்ந்து பொய் மேல் பொய்யை சொல்லலாம், நீதியை வளைக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் தன்னுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துவார் என்று வேதம் வெளிச்சமாய் இருக்கிறது. எத்தனை நாளைக்கு ஏமாத்த முடியும்? உலகத்துல சொல்லுவாங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் தன் வலையில் என்ன செய்வான்? அகப்படுவான். தன் வெட்டின குழியில் தானே விழுவான். எத்தனை சாட்சிகள் பைபிளில் இருக்கிறது, நடக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவப்படுவது நல்லது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அது முதல்ல கஷ்டமாத்தான் தோணும், ஆனா முடிவிலே அது மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ரத்தம் சிந்தி, 3 ஆணிகளினாலே தொங்கவிடப்பட்டு, நிர்வாணப்படுத்தி, முள்முடி சூட்டப்பட்டு, விலாவிலே ஈட்டினால் குத்தி அவர் என்ன செஞ்சாங்க? கொலை செய்தார்கள்.
அடக்கம் பண்ணப்பட்டால் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார். அவர் பூட்டப்பட்டிருந்த அறைக்குள்ளே புகுந்து வந்தார். சீசர்கள் உள்ளே அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள், பயந்துட்டு இருந்தாங்க. சமாதானம் உண்டாயிருப்பதாக உபத்திரவத்தை நினைச்சு வெளியே போனா வெட்டுவாங்க. இயேசு பேரை யாரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? கொலை பண்ணுவாங்க. அப்ப இந்த இயேசு மூலமா உருவாக்கப்பட்ட சீசர்கள் வீட்டை புட்டிக்கிட்டு கதறாங்க. ஒரு கடைக்கு போக முடியல, கொரோனா காலத்துல நாம இருந்த பாருங்க, அந்த மாதிரி கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே போனா மரணம், வெளியே போனா நம்ம இருக்க முடியாது அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த தேவனாக பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ளே புகுந்து வந்து சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்தார். சும்மா இல்ல, 3 முறை வச்சுங்களேன். அப்படி வரும்பொழுதுதான் சில நாட்கள் கழிச்சு சொல்றாரு, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப உலகத்தில் உபத்திரம் உண்டு, கர்த்தருக்குள் உபத்திரம் இல்லை. இதுதான் மறக்க முடியாத மாறாத சத்தியம். யாரெல்லாம் உலகத்துக்குள்ள இருக்கிறாங்களோ, தன்னுடைய வாழ்க்கைய கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே உலக பிரகாரமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாடும் உபத்திரம் உண்டு. அதனால அப்படி சொன்னார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உயிரோடு எழுந்தேன். அர்த்தம் என்ன? எனக்குள் உபத்திரம் இல்லை. எனக்குள் நீங்கள் வந்துவிட்டால் பாடுகள் இல்லை. இதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய மாறாத உண்மை உள்ள சத்தியம். இயேசுவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், புதிய படைப்பாய் இருக்கிறான். அவன் முதலிலே குழந்தையாக இருக்கும் போது இருந்து அவன் பெரியவனாக வளரும் போது எவ்வளவு வளர்ச்சி அடைந்து வருவானோ, அதே போல இயேசுவுக்குள் ஒருவன் வந்து விட்டால் அவன் படிப்படியாக வளர்ச்சி மேல் வளர்ச்சி அடைவான், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் அடைவான், பலத்தின் மேல் பலத்தை அடைவான், கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக் கொள்வான் என்று பைபிள் நமக்கு சாட்சியாகி இருக்கிறது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொருத்தரும் இருக்கிறது காரணம் என்ன? பாடு இருக்கிறது காரணம் என்ன? சில கஷ்டங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாம் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரோடு கூட இருந்தா கூட, விசுவாசி என்கிற ஸ்தானத்தோடு கூட இருந்தால் கூட, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு பதவியில், ஒரு பொறுப்பில், ஒரு சத்தியத்துக்குள் நாம் இருந்தால் கூட, நம்முடைய இருதயத்தில் உலகத்திற்கு ஒத்த வேஷம் இருந்தால், உலகத்தினுடைய காரியங்கள் இருந்தால், உலகத்தின் அடிப்படையிலே போடப்பட்டிருக்கிற திட்டங்கள் உள்ளே இருந்தால், அவர்களுக்குத்தான் என்ன வரும்? பாடுகளும் உபத்திரவங்களும் சோதனைகளும் வேதங்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப எனக்கு அன்பான இந்த திருச்சபையினுடைய பிள்ளைகளே, உங்களை இருகரம் கூப்பி நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு ஆண்டுடைய சரீரமாகிய அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நீங்கள் உள்ளே பிரவேசித்து விட்டால், நீங்கள் பைபிள் சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அவைகளின்படி வாழுங்கள். உலக போக்கிற்கு நீங்க என்ன செய்யாதீங்க, போகாதீங்க என்று உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் அதுக்கு பின்னே மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுகளிலே பல உதாரணங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய மக்கள், இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திற்கு அடிமையாக்கப்படுகிறார்கள். எகிப்து தேசத்திற்கு அடிமையாக்கப்படுகிறார்கள். மிகப்பெரிய மாபெரும் சாம்ராஜ்யத்தின் தலைவனாய் இருக்கக்கூடிய அங்கே எகிப்தினுடைய ராஜா பார்வோன், அவனுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் இஸ்ரவேல் மக்கள் மூலமாக, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் மூலமாக உருவாக்க திட்டம் செய்தான். அவருடைய திட்டம் பயங்கரமானது. தன் மக்களை ஜாலியா வச்சுக்கிட்டு அடிமையாய் வந்திருந்த தேவ மக்களை வச்சு பெரிய திட்டத்தை செய்ய பார்க்கிறான். நல்லா பாருங்களேன், அவங்கிட்ட ஆட்கள் அதிகம், ஆனா நம்முடைய கூட்டம் கம்மி. இந்த கொஞ்சம் மக்களை வச்சு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டுறான். அப்ப இவங்களுக்கு தெரியல, நமக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு. அவங்க நினைக்கிறாங்க, நான் உபத்திரப்படுறேன், பாடுபடுறேன், அடிமையா இருக்கிறேன், கஷ்டப்படுறேன் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. அப்ப பிசாசுடைய வேலை என்ன? கர்த்தர் யார் என்பதை மறக்க பண்ணுவான், கர்த்தர் வல்லமை உள்ளார் என்பதை மறக்க பண்ணுவான், தேவனுடைய வார்த்தைக்குள் வல்லமை இருக்கிறதை மறக்க பண்ணுவான், விசுவாசத்தினால் பிழைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதை என்ன பண்ணுவான்? மறக்க பண்ணுவான். பாடுகளையும் உபத்திரவங்களையும் பெரியதாக காண்பித்து தேவத்தன்மையை என்ன செய்வான்? மறக்கடிக்க செய்வான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அடிமையா இருக்கிறவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? கர்த்தரை மறந்துட்டாங்க, ஆண்டவரை மறந்துட்டாங்க, ஆண்டவருடைய வல்லமையை மறந்துட்டாங்க.
அப்பத்தான் கர்த்தர் ஒரு திட்டம் திட்டுகிறார். மோசே என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனை உருவாக்கினார். ஹல்லேலூயா. அந்த பார்வோன் இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலே தொடர்ந்து தொடர்ந்து தன்னுடைய இருதய கடினத்தினாலே உபத்திரவப்படுத்திக் கொண்டே இருந்தார். மோசே மூலமாக ஆண்டவர் பார்வோனிடத்தில் பேசுகிறார், நீ அடிமையா வச்சுக்கோ, பிரச்சனை கிடையாது. என் மக்கள் மூலமா உன்னுடைய சாம்ராஜ்யத்தை நீ கட்டி எழுப்பிக்கொள், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என் ஜனத்தை என்னை ஆராதிக்கும்படி வழி அனுப்பு என்று கேட்டார். அவனுடைய இருதயமோ உண்மையான தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு என்ன செய்யல, செவி கொடுக்கல, கல்லா போச்சு. அதனால தேவன் 10 வாதைகளை அனுப்புகிறார் பாடம் புகட்டுறதுக்கு. ஹல்லேலூயா. இறுதியிலே அவர்கள் தொடர்ந்து துரத்தி வருகிறார்கள். முன்னே நீங்க போங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி முதுகுற குத்துற ஒரு நபரா இந்த பார்வோனும் பார்வோனுடைய சேனையும் என்ன செய்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து துரத்தி கொண்டு வருகிறது. அங்கே வந்த உடனே செங்கடல், அங்கே பாதை இல்லை. உபத்திரவத்தையும் பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்த ஜனங்கள், எங்களை கொல்லுவதற்கா மோசே நீ கூட்டிட்டு வந்த, எங்களை சாகடிப்பதற்குத்தான் தேவன் உன்னை இப்படியாக கொண்டு வர சொன்னாரா? நாங்கள் ஏற்கனவே உபத்திரவத்தையும் கஷ்டங்களையும் நாங்கள் அனுபவிச்சோமே, அதற்கு நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே, நீ எங்களை தவறாய் வழிநடத்தி வந்து விட்டாயே என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, மோசையை முறுமுறுத்தார்கள். ஊழியக்காரனை எதிர்த்து பேசினார்கள். ஊழியக்காரர் அமைதியாக இருந்து கொண்டு தேவனை நோக்கி ஜெபித்தார். உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் நாம் செய்ய வேண்டிய ஒன்று தேவனை நோக்கி பார்ப்பது. இந்த மோசே ஊழியக்காரனாக இருந்து கொண்டு ஒரு சிலுவையை ஆண்டவர் இயேசு தாங்கிக் கொண்டதை போல இங்கே இந்த மோசே மக்கள் மூலமாய் வந்த முறுமுறுப்பு எதிர்ப்பு பேச்சை உபத்திரவத்தை சகித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார். ஜெபித்த மாத்திரத்திலே செங்கடல் 2ஆய் பிளந்தது. அனைத்து இஸ்ரவேல் மக்களும் அங்கே தப்பித்துக் கொண்டார்கள். யார் எதிர்ப்பாளராய் யார் உபத்திரவப்படுத்துகிறவர்களாய் வந்தார்களோ செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அத்தனை பேரும் என்ன செஞ்சாங்க, இறந்து போய்விட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகள் பிழைத்துக் கொண்டார்கள். அன்பான ஆண்டுடைய மக்களே, இது போலத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களை அடைந்து கொண்டிருக்கிறோம். சில நபர்கள் மூலமாக நமக்கு எதிர்ப்பு வருகிறது, சில நெருக்கங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமை வருது. அவைகளின் மத்தியிலே இந்த உபத்திரவத்தில் இந்த மோசே எப்படி தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டானோ, நாமும் ஆண்டவரை நோக்கி முழு மனதோடு கூட யார் மேலேயும் கசப்பு வெறுப்பு இல்லாம ஜெபித்தால் நிச்சயமாக செங்கடலை 2ஆய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றின அதே தெய்வம் நம்மையும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் மத்தியிலே தடைகள் மத்தியிலே அதை 2ஆக பிளந்து நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப எச்சரிக்கை என்ன? தேவனுடைய ஜனங்களை உபத்திரவப்படுத்தும் வல்லமையோ அதிகாரமோ நிலைத்திருக்க முடியாது. நீங்கள் பேச வேண்டும், என்னை ஆண்டவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார், தேவ ஆவியை எனக்குள்ளே கொடுத்திருக்கிறார், நான் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறேன், நான் தேவனுடைய சபையாய் இருக்கிறேன். தேவனுடைய ஜனமாய் இருக்கக்கூடிய என்னை உபத்திரவப்படுத்தும் எந்த வல்லமையோ அதிகாரமோ நிலைத்திருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறோம் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சொன்னா நடந்துரும். ஹல்லேலூயா சொன்னே. இரண்டாவது, உங்களுக்கு நல்லா தெரியும், யூத ஜனத்திற்கு விரோதமா யூத மக்களை அழிப்பதற்கு திட்டம் திட்டப்படுகிறது. ஆமான் என்கிற ஒரு மனிதன் எழும்புகிறார். இங்கே எஸ்தர் என்கிற ஒரு மனுஷி எழும்புகிறாள், ராஜ்யத்துக்குள்ளே போகிறாள். நான் செத்தாலும் சாவேன், என் ஜனம் சாகக்கூடாது என்று என்ன செய்கிறாள், அவள் எழும்பி வருகிறார். அல்லேலூயா. முதல்ல நீங்க பாத்தீங்க, என் ஜன மக்கள் ஆண்டுடைய மக்கள் அழியக்கூடாது என்று மோசே எழும்பி வந்தான். இங்கே என் ஜனம் அழியக்கூடாது என்று இங்கே ஒரு பெண் எழும்பி வருகிறார். அல்லேலூயா. அப்ப அங்கே திட்டம் தீட்டப்படுகிறது. யூத மக்களை அழிக்க அந்த மனிதன் திட்டம் தீட்டி வைத்திருந்தால் தன் பகையை போக்க எஸ்தரை மொர்தெகாயை அழிக்கவும் நினைத்தான். அங்கே ஆண்டவர் அங்கே ஒரு என்ன செய்கிறார், ஆசீர்வாதத்தை வைக்கின்றார். என்ன, எவன் மூலமாய் தூக்கு மேடை அமைக்கப்பட்டதோ, எவனுக்கு தூக்கு மேடை அமைக்கப்பட்டிருக்குன்னு அவன் நினைச்சானோ, திட்டம் தீட்டினானோ, உபத்திரவப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும், அழிச்சு விடணும் நினைச்சானோ, அவனே கடைசியில் அதே தூக்கு மேடையில் தூக்கு போடப்பட்டு சாகடிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்த செய்யப்பட்டது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகள் மக்கள் தான் நிற்பாரு. தன் பிள்ளைகள் எவ்வளவு பாவம் பண்ணாலும் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் பக்கம் தான் நிற்பார், அழிக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளுக்காக எதையும் செய்யக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்.
மோசையை எழுப்பினது போல எஸ்தரையும் இங்கே எழுப்பி, மொர்தெகாயை எழுப்பி, யூத ஜன மக்களை காப்பாற்ற எதிரியாய் உபத்திரவப்படுத்துகிறவனாய் இருந்த ஆமானை என்ன செஞ்சாரு? தூக்கு போடப்பட்டு சாகடிக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய ஜனங்களை அழிக்க நினைக்கும் சதிகள் அவர்கள் மேல் திரும்பும் என்று இன்றைக்கு கர்த்தர் எச்சரிக்கின்றார். வல்லமையோ அதிகாரமோ நிலைத்திருக்க முடியாது. முதல் எச்சரிப்பு. இரண்டாவது எச்சரிப்பு, ஜனங்களை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் சதிகள் வச்சிருக்கிறாங்களோ, சதி திட்டங்கள் வச்சிருக்கிறாங்களோ, அந்த திட்டங்கள் எல்லாம் யார் மேல வந்துடும்? அவங்க மேலேயே வந்துடும் கர்த்தர் சொல்லுகின்றார். மூன்றாவது, தானியேல் என்கிற ஒரு மனிதன். உங்களுக்கு நல்லா தெரியும், ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் தீட்டப்படுகிறது. யாரெல்லாம் அப்படி செய்யறாங்களோ அவங்களை என்ன செய்யணும்? கொலை பண்ணணும் அப்படின்னு திட்டம். அப்ப இங்கே தானியேல் சிங்க கெபிக்குள்ளே சதி திட்டத்தின் அடிப்படையில் தூக்கி போடப்படுகிறார். தேவன் தானியேலை காப்பாற்றுகின்றார். சதி செய்தவர்கள் அவர்களுடைய குடும்பங்களோட சிங்கங்களால் விழுங்கப்பட்டார்கள். யாரெல்லாம் திட்டம் தீட்டி தானியேலை சிங்க கெபிக்குள்ள போடணும்னு எழும்புனாங்களோ, தானியேலை கர்த்தர் காப்பாற்றி தானியேலுக்கு விரோதமாய் இருந்த குடும்பங்களோடு கூட சிங்க கெபிக்குள்ள போடப்பட்டு ஒட்டுமொத்த குடும்பங்களுக்கும் சமாதி கட்டினவர் நம்முடைய ஆண்டவர். எச்சரிக்கை என்ன? தேவனுடைய நீதிமான் தேவனிடத்தில் இருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு விரோதமாய் என்னவெல்லாம் திட்டங்கள், சதி திட்டங்கள் வருமோ, அந்த திட்டங்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்கே திருப்பும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. அதில் நல்லா பிடிச்சுக்கிட்டீங்க. எஸ்தர் மூலமாய் ஆமான் என்கிற ஒரு மனிதன் தனக்குத்தானே சதி திட்டம் தீட்டினான். அவன் அழிந்து போனான். யாருக்கு விரோதமாய் அவன் சதி திட்டம் தீட்டினானோ அது அவனுக்கு விரோதமாய் திரும்பினது. தானியேலுக்கு விரோதமாய் சதி திட்டங்கள் தீட்டப்பட்டது. தீட்டப்பட்டிருக்கிற குடும்பங்களையும் சேர்த்து அழிந்து போவதற்கு காரியம் நடந்து விட்டது. மோசே என்கிற மனிதன் மூலமாக அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட தேவன் விரும்பினார். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக்கப்பட்டு அழிக்க நினைத்தவன் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தோடு கூட செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு அழிந்து போகும்படி தேவன் தம்முடைய வல்லமையை நிலைநாட்டினார். ஹல்லேலூயா. என்னையா இது பழைய ஏற்பாட்டு கதை, சிலுவை உயிர்த்தெழுதல். இதுக்கு பிற்பாடு புதிய ஏற்பாட்டில் ஏதாச்சும் காரியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஏரோது என்கிற ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா தேவனுடைய குமாரனான இயேசுவை குறித்து சுவிசேஷம் சொன்னா, சுவிசேஷம் சொல்லுகிறவர்களை அவன் கொலை செய்யும்படி உத்தரவிட்டான். யாரெல்லாம் ஆண்டவரை பத்தி சுவிசேஷம் சொல்ல இருக்கிறாங்களோ அவங்களை கொலை செய்யும்படி அன்றைக்கு ஏரோது என்கிற ஒரு இருந்தான். அந்த ராஜா யாக்கோபு என்கிற நபரை வாளால் வெட்டி என்ன செஞ்சான்? கொலை செய்து போட்டான். பேதுருவை சிறையில தூக்கி பண்ணி செஞ்சான், உள்ள போட்டான். அப்ப தேவனுடைய மகிமையை தேவனுக்கு கொடாமல் தனக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவன் திட்டம் திட்டி இவைகளை அவன் செய்தபடினாலே தேவ தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த ஏரோது ராஜா சுவிசேஷம் சொன்னவர்களை கொன்று போட்டான் அல்லவா? அந்த ஏரோது ராஜாவை தேவதூதன் அடித்தான். அவன் புழுபுழுத்து போய் கடைசியில் செத்து நாசமாய் போனான் என்று பைபிள் சாட்சியாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் சுவிசேஷ ஊழியத்தை முதன்மையாய் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு தேவன் என்ன செய்வார்? உதவி செய்வார். ஒருவேளை உங்கள் மேல யாராச்சும் கைய வச்சா, இயேசுவை பத்தி சுவிசேஷம் சொல்லுகிற ஊழியக்காரன் மீது, விசுவாசிகள் மீது யாரெல்லாம் கை வைக்கிறார்களோ அவர்கள் தேவ தூதர்களால் அடிக்கப்பட்டு புழுபுழுத்து போய் சாவார்கள். இது தேவனால் நடக்க வேண்டிய ஒரு காரியம். இது ஏற்கனவே நடந்திருக்கிறது. இது நிச்சயமாக இன்றைக்கும் நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்துகிற யாவரும் சாகடிக்கப்படுவார்கள். தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்தி தேவ மகிமையை தன்னிடம் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒரு நாள் நிலைச்சு போக முடியாது, அழிந்து போய் விடுவார்கள். சவுல் என்கிற ஒரு மனுஷன் உங்களுக்கு தெரியும். பவுலாய் மாறின சவுல் என்கிற நபர் சபையை துன்புறுத்துகிறார். இன்னைக்கு ஆலயத்தை துன்புறுத்துறாங்க இல்லையா? அடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க, சிலுவை உடைக்கிறாங்க, ஆராதனை செய்கிற பலிபீடத்தை நொறுக்குறாங்க, மியூசிக் சிஸ்டம் எல்லாத்தையும் பைபிள் எல்லாம் போட்டு எரிச்சு பண்றாங்க. பார்த்தீங்களா சேட்டை? அதே போலதான் இந்த சவுல் என்கிற இந்த பவுல் அன்றைக்கு செயல்பட்டான். அப்ப கர்த்தர் தமஸ்கு என்கிற ஒரு ஊருக்கு போகிற வழியிலே என்ன செய்கிறார்? காட்சி கொடுக்கின்றார். நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொன்னார். சபை துன்புறுத்தப்படுகிறதை ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை துன்புறுத்துகிறாய். இன்னைக்கு சபை துன்புறுத்தப்படுகிறது.
இன்னைக்கு சபைகள் என்ன செய்கிறது? துன்புறுத்தப்படுகிறது, உபத்திரப்படுத்தப்படுகிறது, கஷ்டப்படுத்தப்படுகிறது. துன்பப்படுத்துவர்களுக்கு கண்ணு திறக்கல. அவங்களும் விசுவாசியா கூட இருக்கலாம், அவங்களும் ஊழியக்காரங்களா கூட இருக்கலாம். ஒரு சபைக்கு விரோதமா இன்னொரு சபை, ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமா இன்னொரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசிக்கு விரோதமா இன்னொரு விசுவாசி, இப்படி துன்பப்படுத்துகிற காரியங்கள் நடக்கிறது. அன்றைக்கு சவுலுக்கும் இதே காரியம் நடந்தது. அவர் சொன்னார், என்னை துன்பப்படுத்துகிற என்னை துன்பப்படுத்துகிறாய், என்னை துன்பப்படுத்துகிறாய், என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தொடர்ந்து ஆண்டவர் பேசினார். நீ என்னை துன்புறுத்துகிறாய், நீ துன்புறுத்துகிற இயேசு நானே. நீ சபையை துன்புறுத்தினாய், ஆனால் என்னை துன்புறுத்தினதுக்கு சமம் என்று அங்கே இயேசு சொன்னார். புரிந்து கொள்ளுங்கள், சபையை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு நேரடியாக கிறிஸ்து போவார், நேரடியாக பேசுவார். யாரெல்லாம் சபையை அடிக்கிறாங்க, யாரெல்லாம் சபையை நொறுக்கிறாங்க, யாரெல்லாம் சபைக்கு விரோதமாக இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் சந்திப்பார், கர்த்தருடைய ஊழியக்காரனா மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சவுலை பவுலாய் மாற்றினார், மிகப்பெரிய ஊழியக்காரனாய் மாறிவிட்டான். அவன் மூலமாகத்தான் எழுதப்பட்ட நிருபங்களை இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு நல்லா தெரியும், ஏசப்பா 12 சீசர்களை உருவாக்கினார். அதுல ஒருத்தன் பேர் யூதாஸ் காரியோத்து. அவன் என்ன பண்ணானா, இயேசுவையே வித்தான் 30 வெள்ளிக்காசுக்காக. இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்காக விற்று உபத்திரவப்படுத்தினான். அதனாலதான் சிலுவை மரணம் இப்படி நினைச்சு நடந்தது. சீசர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசம் எடுபட்டு போனது, அலக்களிக்கப்பட்டார்கள், பயந்து போனார்கள். இனிமே ஊழியம் செய்யணுங்கிற எண்ணம் அவளுக்குள்ளே இல்லை. 3 வருஷமா இயேசுநாதர் கூட்டிட்டு போய் சீசர்களுக்கு பாடங்கள் நடப்பிக்கப்பட்டது. அற்புதங்கள், அதிசயங்கள் மூலமா, மரித்தவனை கூட உயிரோடு எழுப்பினது மூலமா, அநேகருக்கு பிசாசிலிருந்து விடுதலை கொடுத்தது மூலமா என்ன நடந்துச்சு? விசுவாசம் வர்த்திக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த சீசன் திருட்டு சீசனா இருந்தா பாத்தீங்களா, 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான் அல்லவா, அவன் மூலமா இவ்வளவு காலம் உருவாக்கி வச்சிருந்த விசுவாசம் ஒரே செகண்ட்ல அவிசுவாசமா மாறிடுச்சு. அவிசுவாசம் உள்ள வந்த உடனே அவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். அப்ப யூதாஸ் காரியத்து போல சபைக்குள்ளே சில கள்ளநரிகள், குள்ளநரிகள் நினைச்சியா உள்ள இருக்கும். அவங்க மூலமா என்ன நடக்கும்? சபைக்கு உபத்திரவங்கள் வரும். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட விசுவாசிகளுக்கு உபத்திரவங்கள் வரும், சோதனைகள் வரும், பாடுகள் வரும். இதை குறித்தும் ஆண்டவர் இங்கே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். எவன் இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தானோ, கடைசியில் ஐயோ குற்றம் இல்லாத நபரை இப்படியாக நான் காட்டி கொடுத்தேன் என்று தூக்கு போட்டு நாண்டு கொண்டு செத்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்கள், ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் உபத்திரவப்படுத்துறவங்க, கஷ்டப்படுத்துறவங்க, நொறுக்கிறவங்க, அடிக்கிறவங்க, துன்புறுத்துறவங்க, வேதனை கொடுக்கிறவங்க, கஷ்டத்தை கொடுத்துறவங்க யாரும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அழிந்து போய் விடுவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க, இயேசுவுக்காக பாடுகளை சகிங்க. உங்களை கர்த்தர் வாழ வைப்பார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை கர்த்தர் உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், கீர்த்தியிலும் மகிமையிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கின்றார். இறுதியாக சொன்னார், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவனுடைய சபைக்கு துரோகம் செய்கிறவர்களுடைய முடிவு நாசமாகும், தற்கொலைக்கு கூட தள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கான ஆறுதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். உபத்திரவப்படுகிறவர்களுக்கு அவர் ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கின்றார். உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு மரணம் சம்பவிக்கும், அழிவு சம்பவிக்கும், நாசமோசங்கள் சம்பவிக்கும், வாதைகள் மேல் வாதைகள் தொடர்ந்து வரும், சாபங்கள் வரும். கஷ்டப்படுறவர்களாகிய நாம், ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு கஷ்டப்படுறவர்களாகிய நாம், ஆண்டவரிடத்தில் ஜெபித்து துன்பப்படுகிறவர்களாகிய நாம் கர்த்தரால் மறந்து போக மாட்டோம். கர்த்தருடைய ஆறுதலும் இளைப்பாறுதலும் நமக்கு கிடைக்கும். நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்று காரியம் இருக்கு. நாம் பழி வாங்கக்கூடாது, நாம் யாரையும் பழி வாங்க கூடாது. சில நேரம் நமக்கு தோணுது, இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு தோணும். ஆனா மனசாட்சியில கர்த்தருடைய வார்த்தை அப்படியே குத்துது நம்மளை. தேவன் ஒருவரே பழிக்கு பழி வாங்குகிறவர், பழி வாங்குதல் எனக்குரியது என்று தேவன் எடுத்துக்கொள்கிறார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, நீங்க ஒரு நாளும் பழிக்கு பழி வாங்கணுங்கிற நினைச்சு கூடாது, வரக்கூடாதுன்னு என்ன செய்யறார்? நம்ம கிட்ட ஆண்டவர் பேசுகின்றார். ஏனென்றால் நாம் அதை செய்து விட்டால் பிசாசுக்கு நமக்கு வித்தியாசமே இல்லாம போயிடும், அவங்களுக்கு நமக்கு வித்தியாசமே இல்லாம போயிடும். அதனால நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம்.
மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராய் தோன்றுவார்னு சங்கீதம் சொல்லுகிறது. புனிதனுக்கு புனிதராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. உத்தமனுக்கு உத்தமனாய் இருக்கிறீர், நல்லவனுக்கு நல்லவராய் இருக்கிறீர். அதுபோல மாறுபாடு உள்ளவனாய் இருந்துகிட்டு சர்ச்சையும் சபையும் விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டுடைய மக்களையும் கஷ்டப்படுத்துற உபத்திரப்படுத்துற எந்த மதத்தினவராக இருக்கட்டும், நல்லா வாழ்ந்தத சரித்திரமே இல்லை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அப்ப நாம் செய்ய வேண்டியது முதல் காரியம், பழி வாங்க கூடாது, தேவனிடத்தில் ஒப்படைக்கணும், ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும், கர்த்தர்கிட்ட விட்டுறணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். இரண்டாவது, பாடும் உபத்திரவம் வரும்போது விசுவாச சோதனை வரும், நாம நம்பிக்கையில் உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் நம்பிக்கையில் உறுதியாய் இருந்தால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமா நம்முடைய நம்பிக்கை காப்பாற்றுவார். உபத்திரவப்படுத்துவரை பார்த்து கூட அவர்களை நேசித்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை நேசித்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நேசிப்போம், நாம் ஜெபிப்போம், அவர்கள் மறுபடியும் நம்ம இடத்துக்கு வரணும். பைபிள் வசனம் இருக்குல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் என்னாலே எழும்புகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உன் காலை பிடிப்பாங்க, உன் கையை பிடிப்பாங்க, உன்னோடு சேருவாங்க. ஒரு காலத்துல நாம அவசியப்படாம இருக்கலாம், அவங்களுக்கு நாம தேவைப்படாம இருக்கலாம். ஆனா கர்த்தரிடத்துல நம்ம ஒப்படைத்து நாம் ஜெபித்தால் அவங்கள் நம்ம கிட்ட வந்து கெஞ்சுவாங்க, எனக்கு இதை செஞ்சு கொடுங்கய்யா, எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டிருப்பாங்க இல்லையா? உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்திருப்பாங்க, ஐயா எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுங்க, உங்க மூலமா தான் நடக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு தேவன் நம்மளை மாற்றுவார். ஹல்லேலூயா. இப்ப முடிவுக்கு வந்து விட்டோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நீதி செய்கிறவர், தேவன் நீதி உள்ளவர். உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு அவர் உபத்திரவத்தை கொடுப்பார். அதுக்கு பேரு மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அழிவு என்று எழுதப்பட்டிருக்கிறது, நாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கவலைப்படாதிருங்கள். உபத்திரப்படுகிற உங்களுக்கு அவர் இளைப்பாறுதலையும் ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எனவே எப்போதும் உபத்திரவப்படுத்துகிறவர் பக்கத்தில் இல்லாமல் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். ஒரு நாள் தேவன் நியாய தீர்ப்பில் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவோம். நல்லவன் மாதிரி வேஷ போடலாம், பரிசுத்தமான் மாதிரி தன்னலை காட்டிக்கிடலாம், ஆனா இறுதியில் ஒரு நாள் தனக்குள் இருக்கிற எல்லா வெளிச்சத்துக்கு வரும். அன்னைக்கு வெக்கப்பட்டு நாண்டு கொண்டு சாகக்கூடிய நிலம் மனுஷியம் வரும். ஐயோ அப்படின்னு ஒரு நிலம் மனுஷியம் வரும். அதனால நாம் தொடர்ந்து ஆண்டுடைய பிள்ளைகளாக இருப்போம், வசனத்தை பிடித்துக் கொள்வோம், சத்தியத்திலே நாம் நினைச்சுவோம் வாழ, சாட்சியாக வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தா